வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையின் வழிகாட்டுதலில் பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. மோடி 2014 பதவியேற்கும் முன்பு உலகில் நலிந்த பொருளாதாரம் கொண்ட 5 நாடுகள், அதாவது ஃப்ரெஜைல் 5 பட்டியலில் இந்தியா இருந்தது குறிப்பிடத்தக்கது. நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி PVR சுப்பிரமணியம் அளித்த பேட்டியில், நாட்டின் பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் சூழல் மிகவும் சாதகமாக உள்ளது. $4 டிரில்லியன் பொருளாதார இலக்கை இந்தியா எட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின் ஜப்பானை விட இந்தியா பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி ஆகியவை முதல் 3 இடங்களில் உள்ளன. அடுத்த 2.5 முதல் 3 ஆண்டுகளில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரும். இந்தியாவின் 4வது பொருளாதார மைல்கல் உள்நாட்டு சீர்திருத்தங்கள் மற்றும் உலகளாவிய சாதகமான சூழலால் சாத்தியமானது என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் EPS வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் சேலத்தில் உள்ள அவரது வீட்டில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர். அதே வேளையில் வெடிகுண்டு மிரட்டலை விடுத்தது யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள EPS இல்லத்திற்கு கடந்த மாதம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான FIR-கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், டில்லிக்கு சென்றேன், தமிழகத்தின் உரிமை குரலை எழுப்பினேன், ரெய்டுகளுக்கு பயந்து சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட தெரியாமல் டெல்லி சென்று கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என ஊடகங்களிடம் கூறி பல கார்கள் மாறி கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை. டில்லி என்றாலே கிளி பிடித்து அஞ்சி நடந்தும் எதிர்கட்சியினரின் அடிவயிற்றில் புலியை கரைக்க வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டதை ரசித்தபடியே டில்லி பயணம் அமைந்தது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது சென்னையில் பேரணி சென்ற ஒற்றுமை குரல் எழுப்பினேன். நாட்டின் நலனை எப்படி திமுக விட்டுக் கொடுக்காதோ அதுபோல மாநில உரிமைகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றினேன். தமிழகத்தின் நலன் காத்திடவும் மாநில உரிமைகளை வென்றெடுக்கவும் களம் 2026க்கு ஆயத்தமாக ஜூன் 1ஆம் நாள் மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் உங்களை சந்திக்க நான் ரெடியாகிவிட்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ளார். முதல்வர் டில்லி பயணத்துக்கு அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுதான் காரணம் என்று தவிக தலைவர் நடிகர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கருவூல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீஸ் அபிநயா துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கருவூலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அபிநயா என்ற பெண் போலீஸ் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நாகூர் போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு சென்னை அள்ளிகுளம் வணிக வளாகத்தில் செயல்படும் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த வழக்கில் மே 28ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. நான் அரசாங்கத்திற்காக வேலை செய்யவில்லை என பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு செயல்பாடுகளை வெளிநாடுகளுக்கு விவரிக்கும் பயணம் குறித்து காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்தார். பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு செயல்பாடுகளை பல்வேறு நாடுகளுக்கும் நேரில் சென்று விரிவாக விவரிப்பதற்காக அனைத்து கட்சி MPக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. அதில் ஒரு குழுவிற்கு காங்கிரஸ் MP சசி தரூர் தலைமை வகிக்கிறார். அமெரிக்காவிற்கு காங்கிரஸ் MP சசி தரூர் தனது அனைத்து கட்சி குழுவுடன் சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள MP சசி தரூர், நான் அரசாங்கத்திற்காக வேலை செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு எதிர்கட்சிக்காக வேலை செய்கிறேன். புத்திசாலித்தனமாக தாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறி ஒரு கட்டுரையை எழுதியுள்ளேன். இந்தியா அதைத்தான் செய்தது என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் மக்களை பிரிப்பதே நோக்கமாக இருந்தாலும் அது இந்தியாவில் மதம் அல்லது வேறு எந்த பிரிவினையும் பொருட்படுத்தாமல் மக்களை ஒன்றிணைத்தது. ஒரு தீய நோக்கம் இருந்தது என்பது மிகவும் தெளிவாகிறது. துரதிருஷ்டவசமாக அது எங்கிருந்து வந்தது என்பதில் இந்தியா சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை. பயங்கரவாதத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதற்கு பதில் சொல்லும். மாறாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமே அந்த செயலை நிறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர்களில் 2 பேர் பலியான நிலையில் மலை ஏற வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
புட்டின் ஹெலிகாப்டரை குறிவைத்த உக்ரைன் ட்ரோன் நூலிழையில் புட்டின் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமே 20ஆம் தேதி நடந்துள்ளது. குர்ஸ்க் பகுதிக்கு அதிபர் புட்டின் ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்த போது தன் பாதையை நோக்கி ட்ரோன் ஒன்று வருவது கண்டறியப்பட்டது. அதனை இடைமறித்து ரஷ்ய வான் பாதுகாப்பு படை அழித்தது. இதன் மூலம் ஹெலிகாப்டரில் இருந்த அதிபர் புட்டின் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். இதை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு துறையின் மூத்த அதிகாரிகள் குர்ஸ்க் வான்வெளியில் உக்ரைன் ட்ரோன்கள் எவ்வாறு அத்துமீறி நுழைந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. ட்ரோன் தாக்குதலின் போது ஹெலிகாப்டரில் புட்டின் இருந்த நிலையில் இதுகுறித்து உக்ரைன் அரசோ அந்நாட்டு ராணுவமோ எவ்வித விளக்கமும் வெளியிடவில்லை. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.